என்ன இப்படி மாட்டிக்கிட்டாங்க இலக்கியா? ஐயோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. இந்த பக்கம் பார்த்தா ரேவதி அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்கள தடுக்கணும், கௌதம பார்க்காம இவங்களை எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லி அவசர அவசரமா போயிட்டு இருக்காங்க. அவங்க தம்பி கிட்டையும் சொல்லி ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. அவங்க தம்பி கரெக்டா ரேவதி அம்மா போற ஆட்டோவை மடக்கி நிறுத்தி அவங்க கிட்ட போனை கொடுத்து இலக்கியா கிட்ட பேச சொல்றாங்க. ஸோ இலக்கியா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நீங்க ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க, ஏன் இப்படி பண்றீங்க, ஜானுமா பத்தி நினைச்சு பாத்தீங்களா அப்படின்லாம் சொல்லி கேக்குறாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் என்ன முடிவு பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. அடுத்த கால் எஸ்எஸ்கே கிட்ட இருந்து வருது. எதுக்கு எஸ்எஸ்கே கால் பண்றாரு அப்படின்னு வீடியோ காலை ஓபன் பண்ணி பார்த்தா கௌதம அந்த ரவுடிங் எல்லாம் சேர்ந்து பிடிச்சு வச்சிருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்போ இலக்கியா கௌதம எப்படி காப்பாத்த போறாங்க அப்படின்றது தெரியல. ரேவதி வேற இங்க நடு ரோட்ல இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க, என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றத எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வசந்த். ஹலோ அத்தை. என்னத்த நீங்க திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? நான் இன்னைக்கு கௌதம பார்த்து உண்மையை சொல்லியே தேர்வேன். நீ முதல்ல போனை வை. நீங்க ஜானகி அத்தைய பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? எஸ்எஸ்கே எதுக்கு வீடியோ கால் பண்றாரு? ஹலோ இலக்கியா, விடுங்கடா. கௌதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம